வணக்கம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு முன்தினம் யமதீபம் ஏற்றணும். யமதீபம் எப்படி ஏற்றணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வீட்டுக்குள்ளே யமதீபம் ஏற்றக்கூடாது, வீட்டுக்கு வெளியே தான் ஏற்றணும். வீட்டுக்கு வெளியே கூட உயரமான பகுதியில் ஏற்றணும். ஒரு வேளை உயரமான பகுதியில் ஒரு 5-6 கல்லோ அப்படி வச்சு ஏற்றலாம். அப்படி இல்லை மொட்டை மாடி இருந்தால் கூட மொட்டை மாடியில் நம்ம ஏற்றலாம். யமதீபம் ஏற்றும் போது ஒரு நல்ல பெரிய அகல், கோதுமை, முழு கோதுமை, சாதா திரி, நல்லெண்ணெய், நல்லா வாசனை பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கோதுமையை போட்டுட்டு அது மேலே விளக்கு வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றணும். அந்த தீபம் ஏற்றும் போது தீபத்துக்கு பின்னால் தான் நீங்கள் நிற்கணும், முன்னால் போகக்கூடாது. அந்த தீபம் தெருக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா யமதர்மராஜாவுடைய திசை தெற்கு திசை, அதை பார்த்து நீங்கள் ஏற்றணும். இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம், எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை தீபமும் நீங்கள் ஏற்றலாம். இல்லை எங்களால் ஒரே தீபம் தான் ஏற்ற முடியும்னா அந்த ஒரே தீபம் வச்சு கூட நீங்கள் ஏற்றலாம். அந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் யமதர்மராஜா கிட்ட நல்லா வேண்டிக்கணும். அப்போ நீங்கள் நல்லா வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு யம பயம் இருக்காது. யமதர்மராஜாவுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.